ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 15 குரு வந்தனம் அப்படிங்கிறதுனுடைய இரண்டாவது நாள் தொடர்ச்சி. ஸோ குருவை எப்படி மானசீகமாக அவருடைய கமல பாதங்களை மனதிலே அதாவது இருத்தி அதை எப்படியெல்லாம் நாம் பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திரியங்கள் நம்மளுடைய உடல் அனைத்தையுமே அவர் கால் பாதத்தில் வைக்கிறோம். அட் தி சேம் டைம் ஐக்கிய பாவம் அப்படிங்கிற அந்த விஷயம் பிளஸ் அவர் அடியிலே இருக்கின்ற விஷயம், இந்த ரெண்டையும் மாற்றி மாற்றி நம்ம நேற்று பார்த்தோம். இன்னைக்கு அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு பக்தன் இருந்தால், ஒரு குரு பக்தன் இருந்தால், அவனுக்கு என்ன மாதிரியான ஒரு விசேஷ ஒரு ஸ்கில் கிடைக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. குறிப்பா பேசக்கூடிய ஸ்கில், அதாவது அவனுடைய வாக் சாதுரியம் எப்படி இருக்கும், அவன் பேசினா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலா வர்ணனை வருகிறது. சகல புருஷார்த்தங்களையும் விளைவித்து தருவதான இப்படிப்பட்ட குரு சேவையானது பரமபாகியம் படைத்த ஒருவனுக்குத்தான் லபிக்கும். இந்த மாதிரி சேவை செய்யறதுக்கு எல்லாராலையும் முடியாது, வெரி ரேர். விரலை விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அது ஏங்க இப்படி சொல்றாரு? குசும்பு தானே நம்ம ஞானதேவருக்கு. என்ன சொல்லிட்டாரு? நிஜமா பூஜை செய்யறதுக்கு கூட உங்களுக்கு புஷ்பங்கள் வாங்கணும் செய்யணும்னா செலவாகும். உங்க பஞ்ச இந்திரியங்களையே புஷ்பங்களா மாத்தி மானசீகமா உன்னை சமர்ப்பணம் பண்ணிடுன்னு கேட்டாரு. வேற என்ன கேட்டார் அவர்? அவரோட ஐக்கியம் ஆயிடு அப்படின்னாரு. ஸோ he is not asking you to spend even a single paisa of money. ஒரு பைசா கூட ஸ்பெண்ட் பண்ண சொல்லல, உழைக்க சொல்லல, உன் உடம்ப ரப்பரா வளைக்க சொல்லல, ஒண்ணுமே சொல்லல. குரு கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் லட்சத்துல ஒருத்தன் தாண்டா இருப்பான் அப்படின்னு வேற சொல்றாரு. அந்த அளவுக்கு கேவலமா நம்ம இருக்கோம் அப்படின்னு மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும், சரியா? ஸோ த மோஸ்ட் ஈஸியஸ்ட் திங் பிகம்ஸ் தி மோஸ்ட் டிஃபிகல்ட் திங்கா நமக்கு ஆகி போயிடுச்சு அப்படிங்கிறது தானே உண்மை. ஏன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் அஞ்ஞானம்னு சொல்லியிருக்கோம்ல, அப்படிதான் அப்படின்னு போக வேண்டியதான். இப்படி சேவை செய்யும் ஒருவன் பிரம்மத்தையும் சகல சம்சார தாப நிவர்த்தியையும் அடையும்படி செய்து கொடுக்கும் ஞான பரிபாகத்தை பெறுவான். பரமானந்த பிராப்தி ஜனன மரண துக்கா ரூபமான சம்சார நிவர்த்தி அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்ன? பிரம்ம சுகத்தையும் பெறுகின்றான், சம்சார துக்கத்திலிருந்து விடுதலையும் பெறுகின்றான். யாரு? இந்த மாதிரி குரு பக்தன் இருந்தா அந்த வாழ்வின் உயரிய லட்சியத்தையே அவன் அடைந்து விடுகின்றான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஞான பரிபாகத்தை பெறுகின்றான். அத்துடன் அவனுக்கு இப்பதான் வாக்கை பத்தி பேசுறாரு. அவனுடைய வாக்கம் கேவல அமிர்த கடலாகவே ஆகிவிடும். அவன் பேசத் தொடங்கினால் அவன் வாய் நின்று வெளிப்படும் அக்ஷரங்களுடைய மாதுரியத்தின் முன் கோடிக்கணக்கான பூரண சந்திரர்களுக்கு திருஷ்டி சுற்றி போட வேண்டும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? அவனுடைய வாக்கு அமிர்த கடலாகவே மாறிவிடும். என்னது அமிர்த கடல்? அமிர்த கடல் அப்படின்னு, அமிர்தத்தின் ஒரு சொட்டு திவலை உன் வாயில் பட்டாலே உனது எல்லா ரோகம்னா நோய்கள் எல்லாம் தீர்ந்துவிடும். நீ கிழவனா இருந்தாலும் இளமையா மாறிடுவ, தேஜஸ் மிகுந்த மிகவும் அழகானவராக மாறிவிடுவ, எசிங்கமா இருந்தாலும் அழகா மாறிடுவ, வெள்ள முடியெல்லாம் கருப்பு முடியா மாறிடும். சரி, இந்த மாதிரி அமிர்தத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு பவர் உண்டு. அதுக்கப்புறம் என்னைக்குமே உனக்கு நோயே வராது அப்படின்னு எல்லாம் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். எப்போ ஒரே ஒரு சொட்டு வாயில விழுந்தாலே அவனுடைய வாக்கே அமிர்த கடலாகவே மாறிவிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் பேச்ச கேட்டாலே நீ அமிர்தத்தை சாப்பிட்டா அவனுக்கு என்ன கிடைக்குமோ அப்படி ஆயிடுமா. அமிர்த கடல்ல நீங்க குளிச்சா எப்படி? அமிர்த கடல்ல குளிக்கிற மாதிரி தானே அவன் பேச்ச கேட்கறது, சரியா? ஸோ அவரை பேச தொடங்கினால் நாம் அமிர்த கடலிலே குளித்தாற் போலே, சொட்டு விழுந்தாலே எப்படின்னா அமிர்த கடல்ல குளிச்சா எப்படி அப்படி ஆயிடும் அப்படின்னா இமேஜின் பண்ணிக்கோங்க அவனுடைய வாக் சாதுரியம் எப்படி இருக்கின்றது என்று. நம்மளுடைய எல்லா நோய்களையும் தீர்க்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படிங்க பேசினா நோய் தீரும்? அது மென்டல் ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன். மைண்ட்ல இருந்து தானே ரோகம் பிசிக்கல் பாடிக்கே வருது. இவர் பேச ஆரம்பிச்சாதான் எல்லா மென்டல் ரோகங்களும் தீர்ந்துடுது இல்ல. மனநோய் தீர்ந்துருச்சுன்னா உடனே தீர்ந்த மாதிரி தானே. அப்ப அவர் பேச ஆரம்பித்தால் எல்லா நோய்களும் தீர்ந்துவிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அமிர்த கடலுக்கு அடுத்து அவன் பேசத் தொடங்கினால் அவன் வாய் நின்று வெளிப்படும் அக்ஷரங்களுடைய மாதுரியத்தின் முன் கோடிக்கணக்கான பூரண சந்திரர்களுக்கு திருஷ்டி சுற்றி போட வேண்டும். அதாவது சந்திரன்னாலே என்ன? பிரகாசம். ஆனா ஏன் சூரியனை சொல்லாம சந்திரனை சொன்னாரு அப்படின்னு நீங்க டவுட் கேட்கலாம். ஏன்னா
when he talks, the pure love, பிரேமையோடு அவன் வார்த்தைகள் வெளிப்பட்டு வரும்போது அது உனக்கு இதமாக கூளைத்தான், அதாவது குளிர்ச்சியைத்தான் கொடுக்குமே தவிர ஷூட்டை தராது அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும் இல்லை. சூரியனை சொல்லிட்டா வெளிச்சம் மட்டுமா இருக்கு, அதோட சேர்ந்து சூடும் இருக்குல்ல, அங்க ஒரு தோஷம் இருக்குல்ல. ஆனா சந்திரன் கிட்ட அது இல்லை இல்லை. அப்போ நீங்க குறை சொல்லிடுவீங்க, ஆனா சந்திரன்ட்ட கொஞ்சம் பவர் கம்மியா இருக்கு. போடு, கோடிக்கணக்கான பூரண சந்திரர்கள்னு போடு, அது பௌர்ணமி சந்திரனா, சரியா? பௌர்ணமி சந்திரன் ஒண்ணு இல்ல, கோடிக்கணக்கான பூரண சந்திரர்கள் அத்தனைக்கும் திருஷ்டி சுட்டி போடணும். ஏன்னா அவனுடைய பவர் அதை விட அதிகமா இருக்கும். நீ என்ன இப்போ பவர்? ஸோ த கூல்னஸ் as well as the பிரகாஷ், ஒளி. அவன் பேசுகின்ற அந்த பேச்சிலிருந்து உனக்கு அப்படி ஒரு பிரகாசம் ஏற்படும். உன்னுடைய எல்லா இருட்டுக்களும் அழிந்துவிடும். இருட்டுன்னா அஞ்ஞானங்கள் அழிந்துவிடும், உன்னுடைய கஷ்டங்கள் ஒளிந்துவிடும். அப்படி ஒரு பிரகாசத்தை தரும், குளிர்ச்சியையும் தரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சூரியன் கிழக்கு திக்கில் உதயமானவுடன் ஜாத்தனைத்துக்கும் பிரகாசம் ஏற்படுவது போலே அவன் பேசத் தொடங்கின மாத்திரத்தில் சோத்தாக்களுக்கு ஞான விஷயத்தில் தீபாவளி பண்டிகை ஏற்படும். அதையே விட்டு வைப்பானேன்னு சூரியனை கொண்டு வந்துட்டாரு. ஸோ சூரியனை கொண்டு வரும்போது ஞான பிரகாசத்துக்கு கொண்டு வர்றாரு. ஸோ எப்படி கிழக்குல உதிச்ச உடனே டக்குன்னு அது வேர்ல்டே பிரகாசம் ஆயிடுதோ, அவன் பேச ஆரம்பிச்சான்னா நீ ஞானியாவே மாறிடுது. அதுக்கப்புறம் தீபாவளி பண்டிகை தான். தீபாவளின்னு எதுக்கு கொண்டாடுறோம்? நம்மளுடைய நரகாசுரன், நரன் தான் மனிதன், மனிதனுக்கு உள்ளிருக்கின்ற அசுர குணங்களை நாம் வெட்டி தள்ளிவிட்டோம் என்ற பூரிப்பிலேயே கொண்டாடப்படுவதுதான் தீபாவளி பண்டிகை அப்படின்னு சொன்னா, குருவின் வாக்கு கேட்டாலே போதும், உள்ள இருக்கிற அசுரன் அழிந்து விட மாட்டானா? என் நரனுக்குள் இருக்கின்ற இந்த அசுரன் அழிந்தா அப்புறம் என்ன, தீபாவளி பண்டிகை தான், ஞானி ஆகிவிடுவோம் என்று அர்த்தம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குரு சேவை என்னும் மகாபாகியம் ஒருவனுக்கு உண்டான பின் அவனுடைய பேச்சுக்கு முன் நாத பிரம்மே ரஞ்சக சக்தியற்றதாகவும், நாத பிரம்மம், நாதம் அப்படின்னா மியூசிக். நமக்கு எதுங்க கேட்கறதுக்கு ரொம்ப இதமா இருக்கும்? பேசுறதை விட பாட்டு படிச்சா அப்படியே குளிர்ச்சியா, தெரியாது? அப்போ அந்த ராகத்தோடு பாடும்போது, நாதத்தோடு பேசும்போது, இவர் பாட்டு நமக்கு அவ்வளவு ஒரு குளிர்ச்சியை தருது, அவ்வளவு ஒரு இதத்தை தருது. இவன் பேசினான், யாரு? அந்த குரு பக்தன் பேசினாலே நாத பிரம்மம் தோத்து போயிடுமா. அது கொடுக்குற உனக்கு மகிழ்ச்சியை விட அதிகமாக இது உனக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. சும்மா பேசுறது. அப்ப இவன் பாடினான்னு என்ன ஆகும் தெரியல, சரியா? ரஞ்சக சக்தி அற்றதாகவும் ரசிக்க முடியாம போயிடுமா. இந்த பேச்சை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ நாத பிரம்மத்தை கூட கேட்க முடியாது. மோட்ச சுகம் ருசியற்றதாக தோன்றி போகும். ரொம்ப எக்ஸ்ட்ரீமா சொல்லியிருக்காரு பாருங்க. மோட்ச சுகம்னா இருக்கிறதுலேயே பெரிய சுகம், பெர்மனன்ட் பிளிஸ், பேர் ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த மோட்ச சுகம் இதுக்கு முன்னாடி துவம்சம் தூஷ் மாதிரி தெரியுமாமா. அவ்வளோ ஒரு ஸ்வீட்டா இருக்கும் அவனுடைய வாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவனுடைய வாக்கு என்னும் கொடி சகல விஷயங்களிலும் விஸ்தாரம் அடைந்து ஞானார்த்தங்களால் அலங்கரிக்கப்பட்டதாய் இருந்து கொண்டு உலகத்தாரை சிரவணசுகம் என்னும் கந்தலின் கீழ் உட்கார வைத்து வாக்கு என்னும் கொடி சகல விஷயங்களிலும் விஸ்தாரம் அடைந்து, நம்ம சில செடிகள் வளர்க்கும் போது கொடி அப்படின்னு சொன்னா படர்ந்து அது பாட்டுக்கு போகும். பூசணிக்காய், பாவக்காய், ஐ திங்க் பாவக்காவும் கொடி தான் நினைக்கிறேன், சுரக்காய், இதெல்லாம் கொடி காய்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி படர்ந்து போகும். அதுக்குன்னு பந்தல்லாம் போட்டு வைப்பாங்க. நம்ம குரு பக்தனுடைய பேச்சு எல்லா விஷயங்களையும் அப்படி பறந்து போகுதான், சரியா? ஞானதேவர் தாங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவருக்கு ஏதாவது தெரியாதது இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் கொடுக்குற எக்ஸாம்பிள் வச்சுதான் நாமளே நிறைய விஷயத்த கற்றுக்கணும் போல. எக்ஸாம்பிள் அவ்வளோ அடிக்கி தள்ளுறாரு, என்னென்னமோ விஷயத்த சொல்றாரு, சரியா? இப்படி சகல விஷயத்தையும் அது வியாபித்து ஞானார்த்தங்களால் அலங்கரிக்கப்பட்டதாக செய்து கொண்டு, அப்போ ஞானார்த்தம் அப்போ வெட்டிக்கதை பேசுவான்னு நினைச்சிடாதீங்க. எல்லா விஷயம் என்ன விஷய போகத்தையா கொடுப்பாமே, விஷயத்தை எல்லாம் அலங்கரிச்சு எல்லாம் வியாபிச்சு அது எல்லாத்துக்குள்ளேயும் ஞான அர்த்தங்களை அவனுக்கு அள்ளி தருவான். அப்படி பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா சிரவண சுகம் தான். நான் பேசுறது நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, கேட்பவனுடைய சுகத்துக்கு சிரவண சுகம் அப்படின்னு பேர். அப்ப அந்த சிரவண சுகம் ஏற்கும்படியாக கொடுக்கும்படியாக நீ சும்மா உட்காந்து ஒண்ணும் இல்லை, பேச்சு கேட்டுக்கிட்டு இருந்தாலே போதும், அப்படி ஒரு சுகம் உனக்குள்ள வந்துடும்.
அப்படி ஒரு கெப்பாசிட்டி அவனுக்குள்ள வரும் என்று சொல்ல வருகிறார். சரியா? பந்தலின் கீழ் உட்கார வைத்து வேற எங்கேயும் போக விடாது. கட்டி போட்டவன் மாதிரி அந்த குரலை கேட்டவன் வேற எங்கேயும் போக விடாம அப்படியே உட்கார வச்சிடுமா. நெக்ஸ்ட், வசந்த ருதுவின் ஆனந்தத்தை அனுபவித்து வசந்த ருது அப்படின்னா வசந்த காலம். எல்லா காலத்திலையும் விட நமக்கு ரொம்ப ஹைலி கம்ஃபர்டபுள் காலம் எதுன்னா வசந்த காலம். அப்போ அந்த வசந்த காலத்தை நம்ம எப்படி ஒரு அனுபவிப்போமோ அந்த மாதிரி அவன் பேச்சை கேட்டாலே ஒரு வசந்த காலம் மாதிரி இருக்குதான் அனுபவிக்க செய்கிறது. எந்த ஸ்வயம் பிரகாசமான பரம வஸ்து மனதிற்கும் வார்த்தைக்கும் எட்ட முடியாததாக இருக்கிறதோ அது குருபக்தனுடைய வார்த்தைகளுக்கு வசப்பட்டு போகிறது. எல்லா வேதமும் ஸ்ட்ராங்கா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, வேதமே வாய் மூடி போனது. வேதம் கூட என்ன சொல்லுகிறது? இது ஆத்மா அல்ல, இது ஆத்மா அல்ல என்றுதான் அதனால் சொல்ல முடிகிறதே தவிர இதுதான் ஆத்மா என்று வேதத்தால் கூட நிரூபிக்க முடியவில்லை அப்பா. வேதத்தால் புரிய வைக்க முடியாதது, உன் வாயினால் சொல்ல முடியாது, உன் மனதினால் சிந்திக்க முடியாது, உன் புத்திக்கு எட்டாதது. மனம், புத்தி, வாக்கு இவை அனைத்துக்கும் தாண்டி இருக்கின்ற அந்த பரபிரம்ம வஸ்து இட்ஸ் நாட் ஈஸி அப்படி என்று சொல்லப்படுகிறது அல்லவா. பட் குரு பக்தனுக்கு மற்றவங்க வாக்கு கேட்டாதுன்னு சொல்லிட்டு போகும். குரு இந்த மாதிரி குரு பக்தன், குருவோடு ஐக்கியப்படுகின்ற அந்த குரு பக்தன் அவன் வாக்குக்கு எட்டி போயிடும்ப. வாக்கினாலும் மனதினாலும் எட்ட முடியாத அந்த பரபிரம்ம வஸ்து தம் வாக்கிலேயே எட்டி போகிறது. அவன் பேச்ச கேட்டா நாம பிரம்மத்துக்குள்ள போயிடும். ஏன்னா அவர் புரிய வைப்பார். புரிய வைக்க முடியாததையும் புரிய வைக்கக்கூடிய சாமர்த்தியம் அந்த குரு பக்தனுக்கு வருகிறது என்று புரிகிறதா? இது என்ன ஆச்சரியம்! எந்த வஸ்து ஞானத்தினால் தேடி கண்டுபிடிக்க முடியாததாகவும் தியானத்திற்கு அகப்படாததாகவும் இருந்து கொண்டு ஒருவராலும் அடியப்படாததாக இருக்குமோ அது குரு பக்தனுடைய வார்த்தைகளுக்குள் சிக்கி கடந்து போகின்றதப்பா. ஞானம் ஞானம்னா ஒண்ணு இல்லை. நான் யார்? நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல, நான் புத்தி அல்ல, பஞ்சபூதங்களும் அல்ல, நான் பஞ்ச கோஷங்களும் அல்ல, நான் பஞ்ச பிராணங்களும் அல்ல என்று இப்படி தேடி 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 நான் யாருன்னு தேடிக்கிட்டே இருக்கேன். இந்த உலகத்துல மாயையை கிண்டி 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 அந்த மாயை ஒதுக்கி கடைசியில் அந்த மாயை நான் அல்ல, அப்ப மாயைக்கு அதிஷ்டானமாக இருக்கின்றதே நான் இப்படின்னு ஞான விசாரம் பண்ணி விசாரம் பண்ணி விசாரம் பண்ணி ஆனா மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கும் போது பிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த சைடு ஒருத்தன் அப்படி உட்காந்து, ஏன்னா எல்லாத்துக்கும் மூலம் என்னது? இந்த காத்து. இந்த காத்து காட்டுன்னு ஒண்ணு இருக்கே, எண்ணம். என்னதானங்க மனுஷனை பாடா படுத்திட்டு இருக்கு. ஆனா அவனை அந்த எண்ணத்தை நிர்மூலப்படுத்திடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒண்ணுமே நினைக்க மாட்டேன். அப்ப இருக்கிறது ஒண்ணுன்னா அந்த ஒண்ணு என்னன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். இல்ல, கண்டுபிடிக்க முடியாம தடுக்கிறது இந்த எண்ணம் தானே. இது ஆசிலேட் ஆயிட்டு இருக்கிற வரைக்கும் தானே என்னால கண்டுபிடிக்க முடியாது. நிறுத்துடா எண்ணத்தைன்னு சொல்லிட்டு அப்படி தியானத்தால் இப்படி தியானத்தால் எட்டி பிடிக்க முடியாததாய் ஞானத்தால் எட்டி பிடிக்க முடியாததாக இருக்கின்ற அந்த பரபிரம்ம வஸ்து அவன் வெறும் வாக்குக்கு எட்டி போகிறதப்பா. such a power you have when you are surrendered to God. இப்போ அவனுடைய வாக்குக்கே அவ்வளவு சக்தி அப்படின்னா நீங்களே குரு கிட்ட சரணடைஞ்சீங்கன்னா என்னமா இருப்பீங்க அப்படின்றத இமேஜின் பண்ணி பாருங்க. சரியா? இருந்து கொண்டு ஒருவராலும் அறியப்பட முடியாததாக இருக்குமோ அது குரு பக்தனுடைய வார்த்தைகளுக்குள் சிக்கி கிடந்து போகிறது. குரு பாத கமல சேவை எவனுக்கு தகுந்ததோ அவனுடைய வாக்கு இப்படி ஒப்பற்றபடி தெரிந்திருக்கும் ஒரு பாகியத்தை படித்ததாக இருக்கிறது. ஏன்னா பாத கமல சேவை தான் பண்ணார் அவர். இருதயத்துல பாத கமலத்தை வச்சுதானங்க அர்ப்பணம் பண்ணாரு. அப்படி அவன் பண்ணாலே அவனுக்கு இவ்வளவு திடீர்னு கிடைக்கும் என்று ஞானதேவரின் வாக்கினால் வந்திருக்கிறது. அவர் அபூர்வம் சொல்லிட்டாருன்றதுக்காக நம்ம விட்டுணுமா? அவருக்கு கிடைச்ச மாதிரி நமக்கு கிடைக்க மாட்டாங்களா? நமக்கும் கிடைச்சிட்டாருல்ல. குட்டிப்போம் இருக்கி ஒரு பக்தனாய் மாறுவோம். வாக்சாதுரியம் நமக்கு எதுவும் தேவையில்லைதான். ஆனா குரு சேவையும் குரு பக்தியும் கண்டிப்பாக நமக்கு அவசியம்.